ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் பாசிப்பருப்பு பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் பன்னெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பாசிப்பருப்பு ஸ்வீட் மாதிரி பண்ணி அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ண போகிறோம். இந்த பன் வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு அரை கப் வெது வெதுப்பாக இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை வச்சா லைட்டாக சூடாக இருக்கணும், அவ்வளோதான். கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நுரையாக வந்திருக்கு. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகியாச்சு. அடுத்தது இதில் சேர்க்குறதுக்காக 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். ஒருவேளை மைதா மாவு சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கோதுமை மாவுலையும் பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். கோதுமை மாவில் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது, ஆனால் பண்ணலாம். 2 கப் மைதா மாவு. கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பால் தேவைப்படும். கூடவே 1 சிட்டிகை உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டரை வந்து உருக்கி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது, லைட்டாக உருகினா மட்டும் போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வந்து நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து அழகாக டபுள் ஆகி வரும். ஒருவேளை கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் பிசையும் போது கையில் ஒட்டாமல் அழகாக வரும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் தடவிட்டு மூடி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். மூடி வச்சுட்டு இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. 1.5 மணி நேரம் போல் இருக்கட்டும். அது வந்து அப்படியே டபுள் ஆகி வரணும். வச்சிடலாம். மாவு ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பாசிப்பருப்பு ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து 1-2 வாட்டி தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் பால், 3/4 கப் போல் தண்ணி, மொத்தத்தில் 1.25 கப் போல் இருக்குது. தண்ணி வந்து நம்ம குறைவாக வைக்கிறது நல்லது, ஆனால் அடி பிடிச்சிரும் சில நேரம், அதனால தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் மிதமான சூடில் வேக வச்சுருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இருக்கட்டும். அடுத்தது வந்து இனிப்புக்காக நமக்கு வந்து சர்க்கரை வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் வெல்லமும் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா அரை கப் வந்திருக்கு. இது வந்து 100 கிராம். இதை உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே ரொம்ப கொஞ்சமாக தண்ணி, 1/4 கப்பை விட குறைவாகவே போதும். ஏன்னா தண்ணி நம்ம குறைவாக சேர்க்க சீக்கிரமாக ரெடி ஆகும். பதம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே சேர்க்குறத விட லைட்டாக மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்மூத்தாக வரும். அதுக்காக தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான், ஆனால் அரைச்சிட்டு சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ உள்ள சேர்த்துடலாம். கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லப்பாகு அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சூடு பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம சூடு பண்ண கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கெட்டியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும், அப்போ தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய், கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விழாமல் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இதை விட தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். அவ்வளோதான், உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. மாவு வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி ரெடியாக இருக்குது. வழக்கம் போல் ஒரு டிஷ்யூம் கொடுத்துட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது தான். டிஷ்யூம் கொடுத்துட்டு இதை வந்து சின்ன சின்ன பந்தாக எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக விரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக விரித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் அழகாக எடுக்க வரும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். அதனால் அது வரைக்கும் நம்ம சூடு பண்ணணும். இதை இந்த சைட் பாதி ரோல் பண்ணிவிட்டு மீதி இருக்குல்ல இந்த இடத்த வந்து ஒரு கத்தி இல்லைனா வந்து பீட்சா கட்டர் வச்சு இந்த மாதிரி லைனாக போட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் சும்மா ஒரு பந்தாக்கு தான், சும்மா சாதாரண பன் மாதிரியும் நம்ம பண்ணலாம். 12 பிரித்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே ரோல் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறமா
இந்த 2 ஓரத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சேர்த்துட்டு நல்லா அழுத்திக்கோங்க, பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அழகாக ஷேப் வந்துடும். ஒருவேளை ஏதாச்சும் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே பிரித்து விட்டுக்கோங்க. உள்ளே டக் பண்ணிட்டு ட்ரே மேலே வச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். எல்லாமே அழகாக ஷேப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணலாம், வச்சிடலாம். நம்ம வந்து ஃபுல்லாகவே முட்டை சேர்க்காமல் பண்ணுறதுனால வெளியே வந்து நான் முட்டை வச்சு கோட் பண்ணல, நான் பால் வச்சு கோட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும். அவ்வளோதான், அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் எனக்கு வந்து சரியாக 18 நிமிஷம் ஆச்சு. இது வந்து ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும்ல, அதை பார்த்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இன்னும் 2 இருந்துச்சுல்ல, அதை வந்து அவன் இல்லாமல் சாதாரண பேனில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். எப்பவும் போல் ஒரு அடிகனமான பேன், தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட், மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் மிதமான சூடில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு மிதமான சூடில் கிட்டத்தட்ட 22லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். அவனில் வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஃபுல்லாக ப்ரௌன் ஆகாது. நம்ம ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா அடியில் வந்து கருகிரும். இப்போ பாருங்கள் அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகியிருக்கு. அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டடா, நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு ஸ்டஃப் பண்ண பன் ரொம்ப ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா உள்ள இருக்க ஸ்டஃபிங்? இது வந்து நம்ம சும்மாவே ரவுண்டாக பண்ணிவிட்டு உள்ளே கூட ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ஷேப்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்போ ஜாலியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.